Okay, the slide. Yeah, next slide. The video will reach many people, so the video will capture everything. Okay, thank you, sir. Thanks a lot. So, the first story is about Sandwich Square. It's about me. Slide. So, this is Tanveer. Okay, எங்க அப்பா வந்து ஒரு former government servant. சரி, இன்னைக்கு வந்து Sandwich Square வந்து 50 plus outlets 10 cities ல இருக்கு. They will think, okay, this guy is from some big background. இல்ல, எங்க அப்பா வந்து ஒரு பாரத் பெட்ரோலியம் கம்பெனில வந்து ஒரு கிளர்க்கா இருந்தவர், ரிட்டையர் ஆயிட்டாரு. சரிங்களா? நான் நியூ காலேஜ்ல படிச்சேன். எங்க I studied there in Chennai New College. Right away I started working. When I was in first year, I used to work in a PCO association. It was run by my uncle, but he offered me 2 jobs. That was my first job. He offered me 2 jobs. The first one was you can sit in a PCO booth, collect cash, or go to all PCO booths and collect cash. I prefer the second one, so I got to know how the locations are in Chennai. Then I moved on in college. I started selling cakes in petrol bunks. Iniki vandu Spencer Daily. Today you saw a brand called Spencer Daily. I was studying BBA, so weekends free or morning free or so I used to work in supermarkets and sell Nestle products. So there I understood the customer behavior. So slowly, you should start early. If you want to, படிக்கிறீங்க எத்தனை பேர் இந்த பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஸ்டூடெண்ட்ஸ்? How many of you business பண்ணணும்னு நினைக்கிறீங்க? So you have already planned that you should start early. So Nestle work பண்ணேன். அதுக்கப்புறம் then I got an opportunity in Tehelka. Vodafone சொல்லி ஒரு கம்பெனி அன்னைக்கு ஹச்சா இருந்தது, இன்னைக்கு Vodafone. அதில் வந்து நியூஸ் பேப்பரில் வந்து வீக்கெண்டில் வந்து ஆட் பார்த்தேன். I saw ad ஹச்சில் வந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தேவைன்னு சொல்லி, அதே டைமில் தெஹல்கா ஒரு நியூஸ் பேப்பர்லையும் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தேவைன்னு சொல்லி கொடுப்பாங்க. சீக்கிரமாக போகிறாங்க, அவசரமாக போயிட்டு இருக்கேன். அங்கே 2 இடத்தையும் அப்ளை பண்ணோன்னா எனக்கு 2 இடத்துலையும் ஜாப் கிடைச்சிருச்சு. சரிங்களா? தென் ஐ ஆஃப் போகிறது மீடியா ஜாப். ஆனால் மீடியானா ஒன்றும் வந்து ஜெர்னலிஸ்ட் கிடையாது, சப்ஸ்கிரிப்ஷன் சேல்ஸ் பண்ணுறாங்க. சென்னையில் ஸ்பென்சர் பிளாசான்னு இருக்குது, அங்கேருந்து ஆரம்பிச்சு ரிச்சி ஸ்ட்ரீட்டில் போய் 300 rupees 1000 rupeesக்கு வந்து என்னோட ஃபைனல் இயர் படிக்கும் போதே வந்து ஐ யூஸ் டு டூ பார்ட் டைம். The office was in Shivalaya building in Mumbai. I used to sell subscriptions. When I completed college, the last day was Friday, last exam. Monday I got placed in Tehelka. I was there for 6 months. Then I joined Deccan Chronicle. I was with Deccan Chronicle for 6 years. I launched Chennai and Bangalore as well. And then I moved to Jagran Group in Delhi for 2 years. This period I thought, எவ்வளோ வேலை செய்யணும், எங்கே வேலை செஞ்சாலும் லாஸ்ட்டில் வந்து எப்போ வேணாலும் boss is boss, we can be out. Why not start an own business? Why not have our own business ஆரம்பிக்கலாம்னு சொல்லி I came back to Chennai. அப்போ எனக்கு கல்யாணம் ஆகிருந்தது, 2 குழந்தைங்க இருந்தாங்க. என் வைஃபுலாம் ஒரே என்ன அப்போ நான் ஜெனரல் மேனேஜர் போஸ்டர். ஸோ they told me that இவ்வளோ நல்ல பொசிஷனில் இருக்கீங்க, மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்க, you are just rolling it up, unnecessary பிஸ்னஸில் போறீங்கன்னு சொல்லி. ஸோ அப்போ அந்த காலத்தில் வந்து ஒரு டிடிஹெச் ஆட் வரும் தெரியுமா, ஒரு லேடி வந்து சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து செட்டாப் பாக்ஸ் போட்டுங்க இல்லைன்னா உங்கள் கனெக்ஷன் கட் ஆகிடும் சொல்லி. அதை நம்பி நான் என்ன பண்ணேன்னா, நானும் எங்களோட 7 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ஹியூஜ் சம் ஆஃப் அமௌண்ட் எங்களோட வாழ்க்கையோட டோட்டல் சேவிங்கையும் இன்வெஸ்டட் இன் கம்பெனி கால் ஜெயினிக்ஸ். அது 6 monthsலேயே ஃப்ளாப் ஆயிடுச்சு. இது 2014 ஜான்ல நடந்தது. எங்களுக்கு புரிஞ்சது இது வந்து நாங்கள் வந்து தமிழ்நாடுக்கு ஒரு டிடிஹெச் எடுத்தோம். பட் த கம்பெனி வாஸ் ஃப்ரம் டெல்லி. They had too many Hindi channels. They didn't understand the Tamil crowd. Here the competitor or the ruling and the opposition party, SCV, அரசு கேபிள், அவங்க கூட போட்டி போடுறதுக்கு எங்க ஹிந்தி சேனல் கொடுத்தாங்க. ஹிந்தியை கொண்டு வந்தாங்க, ஒர்க் ஆகுமா, ஒர்க் ஆகல. சரிங்களா? ஸோ அந்த டைம்லேயே வந்து I thought இதுல ஒரு பெரிய அடி வாங்கினாங்க. என்ன அடி வாங்கினா, இன்னொருத்த பிராண்ட் நம்பி இன்னொருத்த ப்ராடக்ட் நம்பி போகக்கூடாது. Why not create our own product? சரிங்களா? So I just ask you, burger को brand பேர் சொல்லுங்க. Name a burger brand. Okay, pizza के? Chicken? Okay, sandwich के? India ला sandwich को brand சொல்லுங்க. So இந்தியாவில் ஒரு ஊர்ல பாண்டிச்சேரியில ஒரு 1000 கடை இருக்கும். தேடி பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி கடலூர்ல ஒரு ஊர்ல நூற்றுக்கணக்கான கடைகள் இருக்கும். There will be hundreds of shops for sandwiches, but there was not a single brand. So we thought, why not create a brand for sandwiches? So you should look this way. இன்னைக்கு vacuum நீங்க accept பண்றீங்களா? Yes. Next week. So Sandwich Square is the only brand for sandwiches. இன்னைக்கு we are 10 cities. இன்னைக்கு slowly grow ஆயிட்டு இருக்கோம்.
நாங்க ஆரம்பிக்கும் போதே போட்டோம் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிராண்ட் வித் 143 varieties of sandwiches. ஆனா we had this idea. ஆனா எப்படி வந்து பண்றது ரெசிபி வேணும் எனக்கு எது கொடுத்தாலும் வைப்பேன் ஆனா I need a product ல அந்த ப்ராடக்ட் இருக்கும். ஸோ ராயல் பட்டால பாத்தீங்கன்னா என்னோட டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ் வந்து ஒரு 20 இயர்ஸா வந்து சாண்ட்விச் ஷாப் வச்சிருந்தாரு. அது ஒரு டீ ஷாப் மாதிரி இருக்கும். ஆனா அவர் கடையில போனா எப்பவுமே there would be people waiting for sandwiches like crazy. கொலை பசினா வச்சிருக்காருல்ல கொலை வெறியில நின்று இருப்பானுங்க சாண்ட்விச் சாப்பிடுறது. 20 வருஷமா சாண்ட்விச் வைக்கிறது இருக்காரு. 250+ varieties. அவர்கிட்ட கேட்டேன் மச்சான் எத்தனை சாண்ட்விச் இருக்கீங்க தெரியல பாருங்க. நான் நின்று எண்ணி பார்த்தா 256 இருந்தது. அதுவே அவருக்கு தெரியல. So I told him வாங்க why not create a brand like KFC. He laughed. 20 வருஷமா நான் ஃபீல்ட்ல இருக்கேன் என்னால பண்ண முடியல நடக்காது இட்ஸ் இம்பாசிபிள் இல்ல இட்ஸ் பாசிபிள் இல்ல அது ஒரு பெரிய வந்து ஃபண்டிங் இருக்கணும் பெரிய இன்வெஸ்ட்மென்ட் இருக்கணும் and it's not like that just a bill நீங்க bill இருந்தா வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி சொன்னேன். he denied he told அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி he feared that நான் எங்க வந்து அந்த 20 வருஷம் அந்த பிராண்ட் கெடுத்துருவேன்னு சொல்லி அவர் கிரியேட் பண்ணியிருந்தாரு. then I told I'm gonna start you come or not உங்க ரெசிபி மாதிரியே நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் கூட வந்தீங்கன்னா ஷேர் கிடைக்கல இல்ல பிரச்சனை இல்லை சரி ஓகேன்னு சொல்லி அவர் கூட வந்தாரு. அந்த ரெசிபி 20 வருஷம் ரெசிபி கொடுத்தாரு. ஆனா 20 வருஷமா அவர் ஒரு பொருள் வித்திருந்தாரு. நெக்ஸ்ட் இதுல பார்ட்னர் ஆகுறேன். அவருக்கு அந்த பிரெட் நாலேஜ் கிடையாது. இன்னைக்கு சாண்ட்விச் விற்கிறாங்க ஒரு விஷயம் செய்ய போனா we are starting something we should have the complete knowledge about the whole product. so நம்மளோட கோர் ப்ராடக்ட்டே வந்து பிரெட்ல என்ன இருக்குன்னு ரிசர்ச் பண்ணா அந்த bromate and potassium வந்து recently ஒரு 6 months முன்னாடி பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்து the breads have been Britannia எல்லா பிராண்ட்ஸ்லயும் வந்து bromate potassium இருக்கு. நாங்க இத 3 வருஷம் முன்னாடி கண்டுபிடிச்சோம். we understood இந்தியால அதை பேன் பண்ணல ஆனா most of the countries in the world it is banned the potassium and the bromate we use in the food substance. when we use potassium the shelf life of a bread goes from 3 days to 7 days. when we don't use it in 3 days லயே வந்து அழுகி போயிடும். so we decided பரவாயில்லை good food கொடுப்போம் அதனால வந்து அழுகி போறோம் பரவாயில்லைன்னு சொல்லி so we decided to sell good food. அக்கா சொன்னாங்க இல்லையா மார்க்கெட்டிங் பிச்சு உதவி வச்சுட்டு போயிட்டாங்க அவங்க. ஆனா வந்து அந்த இன்டென்ஷன் குட் ஃபுட் இன்டென்ஷனால இன்னைக்கு எங்களோட கஸ்டமர் வந்து வீக்லி 5 டைம்ஸ் வந்தாங்க 6 டைம்ஸ் வந்தாங்க ஒரு நாளைக்கு 3 வாட்டி வராங்க. இது எப்படி ஆச்சுன்னா the customer comes to you அடுத்த நாள் வந்து ரெஸ்டாரண்ட் இருக்கும் காலையில அது குட் ஃபுட் தான் வந்து திரும்ப திரும்ப வர வைக்குது பிளஸ் வந்து அஃபோர்டபுளா பண்ணுவாங்க ஃப்ரான்ச்சைசிங் சிஸ்டம் நெக்ஸ்ட். so we serve அவர் என்ன 256 varieties அதை எல்லாத்தையும் நான் கொண்டு வந்து சாண்ட்விச் வந்து ஆக்கிட்டேன். ஸோ பேர் என்ன வைக்கலாம் சாண்ட்விச் கட் வைக்கலாம் சாண்ட்விச் கார்னர் வைக்கலாம் இப்படிலாம் பேசிட்டு இருக்கும்போது பிரேஷ் என்னோட ஃப்ரெண்டு யூ ஆர் ஒர்க்கிங் வித் TCS 3 months we spent for just for keeping the name. என்னன்னா அவன் தான் ஸ்ட்ராங்கா இருந்தான். என்னன்னா இட் ஷுட் பி யாருமே வச்சிருக்க கூடாது அந்த மாதிரி ஒரு பேரை கொண்டு வரணும். சடனா வந்து ஏன் அண்ணா ஸ்கொயர் டைம் ஸ்கொயர் மாதிரி நம்ம ஒரு சாண்ட்விச் ஸ்கொயர் கொண்டு வரக்கூடாது. எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? டெஃபினெட்லி இன்னைக்கு தான் அந்த கேக் ஸ்கொயர் தான் வருது. ஆனா we started 3.5 years back with the sandwich ஸ்கொயர் ஒரு யூனிட் நேம். இன்னைக்கு நான் ரெஜிஸ்டர்டே ஆயிட்டேன் சரிங்களா. ஸோ ஒரு நேம் ஃபைண்ட் அவுட் பண்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். then 250 varieties of sandwiches போடுறதுக்கு பதிலா why not 143 varieties of sandwiches இந்த நம்பர் அட்ராக்ட் பண்ணோம்னா ஸ்டார்டிங்ல எங்க பேர் ரெஜிஸ்டர் ஆகல 143 வெரைட்டிஸ் சேர்ந்து வச்சிருக்காங்க அந்த கடை அந்த மாதிரி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆச்சு. நெக்ஸ்ட் ஸ்லைட். so now I say India's only brand நாங்க தான். இன்னைக்கு வந்து 10 சிட்டிஸ்ல இருக்கோம். இப்போ பெங்களூர்ல இருக்கோம் ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு இருக்கோம் பை இயர் எண்ட் கேரளால இருக்கோம். இன்னும் ஒரு 2020 வந்து நாங்க ஒரு மிஷன் வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் we started in 2014 with 1 outlet 3 direct staff and we didn't have any indirect staff then. 2017 we have 43 outlets 2017 28 direct staff and 130 people working indirectly in the outlets. இன்னைக்கு நாங்க ஒரு மிஷன் வச்சிருக்கோம் 2020 100 outlets இருக்கோம் 40 direct staff indirect staff 300. so விஷன் தேவை எந்த ஒரு ஆண்டர்பிரனருக்கும். ஸோ சீக்கிரமா என்னோட ஸ்டோரி சொல்றேன். நிறைய வந்து அக்கா பண்ணியிருக்காங்க இல்லையா இந்த மாதிரி பண்றவங்களெல்லாம் நிறைய காப்பி அடிச்சு இன்ஸ்பயர் ஆகிட்டு என்னன்னா சொல்லியிருக்கீங்க. பெண்டிங் காஃபின்னு ஒரு விஷயம் யூரோப்ல இருக்கு. அது இந்தியாவில் வந்து பெண்டிங் சாண்ட்விச் கொண்டு வந்திருக்கோம். 3 பேர் சாப்பிட்டீங்கன்னா இன்னொரு சாண்ட்விச் பெண்டிங் வச்சுட்டு போயிடலாம். அது எடுத்துட்டு போய் நாங்கள் வந்து ஆர்ஃபனேஜஸ்க்கோ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கோ கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்கோம். அது வந்தாப்புழையா இருக்கட்டும் இல்லை ஓகேயா இருக்கட்டும் எல்லா டைம்லயும் வந்து அந்த பெண்டிங் சாண்ட்விச் எங்களுக்கு யூஸ் ஆகுது. ஒரு அவுட்லெட் ஓப்பன் பண்ணோம்னா 3 days சாஃப்ட் ட்ரையல் பார்ப்போம். 3 நாள் பார்க்குற சாஃப்ட் ட்ரையல் வந்து எங்கள் கம்பெனியே எடுத்துக்கும்.
செலவு அது ஃபுல்லா எடுத்து இந்த மாதிரி பெண்டிங் சாங்க்ஷன் கொடுத்துருவோம். கடை ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயத்துல ஆரம்பிப்போம். நெக்ஸ்ட் so everyone wanna be a successful entrepreneur. சரியா? இன்டென்ஷன் முதல்ல வந்து உங்களுக்கு வந்து இன்டென்ஷன் வந்து கிளியரா இருக்கும். சரிங்களா? இந்த ஒரே ஒரு ஸ்மால் ஸ்டோரி சொல்றேன். ஃப்ளைட் யார் கண்டுபிடிச்சாங்க? ரைட் பிரதர்ஸ். அரவுண்ட் தி வேர்ல்ட் இன் 80 டேஸ் ஒரு படம் வந்து பாத்தீங்களா? பாத்தீங்களா? ஜாக்கி சான் படம். சரிங்களா? So there was a guy called Sir Isaac. So he thought and he had the vision. நான் வந்து ஃப்ளைட்டை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி he had the knowledge. யூகேல இருந்தாரு. அதனால வந்து he had abundant knowledge. காசுக்கு பிரச்சனை இல்லை. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் was ready to sponsor him. He was doing research. He had a worldwide contact. எல்லாமே இருந்தது டிஸ்போசல்ல. ஆனா அவர் ஃப்ளைட் கண்டுபிடிக்கல. ரைட் பிரதர்ஸ் they invented the flight. Why? தெரியுமா? Only the intention. Here you see that Akka, she is doing as a service. ஒண்ணுமே இல்ல. இனி அந்த ரைட் பிரதர்ஸோட எய்ம் என்ன? அந்த சர் ஐசக்கோட எய்ம் என்ன? சர் ஐசக்கோட எய்ம் ஒரு ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சு உடனே கமர்ஷியல் ஆக்கி சீட்டுக்கு காசை போட்டு ஊரா கலெக்ஷன் பண்ணணும்னு சொல்லி he thought of making it a commercial business. But this right brother had the vision. We want the man to fly. அவங்களுக்கு ஒரு கனவு மனுஷன் பறந்தா எப்படி இருக்கும்னு சொல்லி அதனால அவங்க ஜெயிச்சாங்க. அவங்க கிட்ட என்ன இருந்தது? அவங்க எதை யூஸ் பண்ணி இந்த ஃப்ளைட் செஞ்சாங்க? சைக்கிள் ஷாப் அவங்க வச்சிருந்தாங்க. அதுல இருந்த பொருளை யூஸ் பண்ணாங்க. அவங்க கிட்ட ஒர்க் பண்றவங்க ஸ்கூல் பக்கம் தலை வச்சு கூட படிக்காதவங்க. There is a person called Isaac who has everything from the world at his disposal, money, knowledge, everything. He can't create, but Wright brothers created. இது வந்து இந்த விஷன். அதுக்கப்புறம் நீங்க வந்தது இந்த லெனோவா இருக்கட்டும் இல்ல ஆப்பிள் இருக்கட்டும். ஆப்பிள் உங்களுக்கு என்ன விற்கிறான்? ஒரு கனவு விற்கிறான். He is telling I'm selling good things. So நீங்க எந்த ஒரு business ஸ்டார்ட் பண்ணாலும் இன்டென்ஷன் என்ன? செல்ஃப் வைக்காதீங்க. நான் வந்து ஒரு வருஷத்துல கோடீஸ்வரன் ஆயிடணும், ஒரு வருஷத்துல லட்சாதிபதி ஆயிடணும், நான் இவ்வளவு கடை ஓபன் பண்ணணும் இல்ல. நல்ல ஃபுட் தரணும். ஒரு சின்ன வந்து ஒரு சக்கரை வியாபாரம் செஞ்சாலும் இதுல எப்படி கிளாரிட்டி கொண்டு வரணும், எப்படி சர்வீஸ் கொண்டு வரணும். இன்க்ளூட் தட் சர்வீஸ் இன்டு யுவர் பிசினஸ். the profit will automatically come. next slide. சரியா? ரெண்டு டைப் ஆஃப் பீப்பிள் இருக்கு. இங்க இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லாட்டி டிசைட் பண்ணுவீங்க. ஒருத்தர் வருவான் எவங்கிட்டே கேட்காம பிசினஸ் ஆரம்பிச்சிருவான். ஒருத்தர் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்பான். You become a person who discuss, decide and start working. என்கிட்ட ஐடியா இருக்கு சொல்லாதீங்க. ஸ்டார்ட் அப். நெக்ஸ்ட் பேக் ஓகே. ஐடியாஸ் வர்க் when we work. ஐடியா இருந்தா போதாது, நம்ம வேலை செய்ய ஆரம்பிக்கணும். வேலை செய்ய ஆரம்பிச்சாதான் அந்த ஐடியா ஒர்க்ஸ். ஸ்டார்ட் அப். சோ சீக்கிரம் போற வேலை இல்ல, டைம் இல்லாதனால be informed. Any business you gonna start, do a research, complete research பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி எல்லாம் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க. இன்னைக்கு நாங்க சாண்ட்விச் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்க ஓன் மேனுஃபேக்சரிங் எதுவுமே இல்லை. இன்னைக்கு எங்க பிரெட் வந்து ஓன் மேனுஃபேக்சரிங், எங்க ஓன் லாஜிஸ்டிக் இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஒரு கடை பிரான்ச்சைசி செட்டப் பண்றது வெளியாளாங்க. இன்னைக்கு நாங்களே செட்டப் பண்றோம். இன்னைக்கு வந்து ஒரு 6 months பேக் வந்து எஸ்டிஎன் ஒரு ஃபார்ம் பண்ணி ஹியூமன் ரிசோர்ஸ் நாங்களே ட்ரெயின் பண்ணி நாங்களே அலாகேட் பண்றோம். டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டே இருக்கணும். உங்க பிசினஸ்ல 10 பிசினஸ் செய்யாதீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஏபிசிடின்னு என்னென்ன பிசினஸ் எல்லாம் எழுதிப்பாங்க. இது ஃபுல்லாப் ஆச்சுன்னா அது ஃபுல்லாப் அப்படி இல்லை. ஒரே பிசினஸ் தொடர்ந்து செய்யுங்க. அந்த பிசினஸ்ல என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னு பாருங்க. கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் ஆவீங்க. அதுக்கடுத்து பாருங்க முடியும் சேஞ்ச். சரியா? டக்குனு சேஞ்ச் ஆகணும்னா இன்னைக்கு நான் ஒரு ஐஸ்கிரீம் சாண்ட்விச் ஒன்று கண்டுபிடிச்சோம். இப்போ நான் ஒருத்தருக்கு ரெசிபி வாங்கி பண்ணிருக்கேன். நான் எப்படி ஸ்டாண்ட் டவுன் ஆகும். So different things we need to bring. காக்கடா சாண்ட்விச் ஏற்கனவே இருக்குது. அதுல ஒரு வெரைட்டி கொண்டு வரும். ட்ரிங்க்ஸ்ல ஒரு வெரைட்டி கொண்டு வரும். இந்த ஐஸ்கிரீம் சாண்ட்விச் கொண்டு வந்தோடனே உடனே என்ன பண்றாங்கன்னா அடுத்த மாசம் இந்த next month the people copy. சரிங்களா? The people do it. You do something, they will copy it. For instance, புகாரி எடுத்துங்க. புகாரி சிக்கன் 65 கண்டுபிடிச்சாங்க. அவங்க அதை ஓனர்ஷிப் கொண்டாட முடியாது. ஏன்னா எல்லாம் காப்பி அடிச்சிடறாங்க. ஸோ இது வரதான் செய்யும். இந்த பிரச்சனை வரதான் செய்யும். இதுக்கு என்னன்னா யூ ஷுட் திங்க் அஹெட். சேஞ்சுன்னு சொல்றேன் இல்லையா? நீங்க உங்களோட எஸ்டர்டே தான் அவன் காப்பி பண்ண முடியும். இந்த நெக்ஸ்ட் டே அவன் காப்பி பண்ண முடியாது. அவன் வந்து எஸ்டர்டே காப்பி பண்ணும்போது இன்னைக்கு நான் ஒரு ஸ்கொயர் பர்கர் கொண்டு வரேன். என் ஸ்கொயர் பர்கர் காப்பி பண்ணும்போது எனக்கு இன்னும் நிறைய பிளான்ஸ் இருக்கு. 1 year பிளான் இருக்கு. நீங்க கேம் ஃபார் சாண்ட்விச் எனக்கு ஒரு சாண்ட்விச் ஆர்மின்னு ஒன்று உருவாக்கணும்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு பிராண்டிங் திங்ஸ்லாம் நீங்க திங்க் பண்ணுங்க. இதை வருத்தப்படாதீங்க. நம்மளை காப்பி
மோனோபாலிஸ்டா நம்மள வந்து ஸ்டார்ட் பண்ணா நம்மளோட சீப்பா போட்டா நம்ம எதிர்க்க ஒரு கடையை போட்டா அதை பத்தி கவலைப்படாது. யூ ஜஸ்ட் கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் பிராண்ட். அவங்கள பத்தி கவலைப்பட்டீங்கன்னா பிசினஸ் செய்யுது. சரிங்களா? திங்க் அஹெட், காஸ்ட் கட்டிங், டூ குட். சரிங்களா? ப்ரோமேட் நான் போட்டா எனக்கு நல்லா இருக்கும் அந்த மாதிரி நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா லாங் லைன்ல வரும். பிசினஸ் வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கு. இன்னைக்கு வந்து நான் சொல்றேன், நான் ப்ரோமேட் என்னோட 50 அவுட்லெட்ல ப்ரோமேட் போடுறாங்க. ஏன்னா அங்க பிரிட்டானியா மட்டும் தான் யூஸ் பண்றோம். அங்க எங்களால சப்ளை பண்ண முடியும். நான் டிரான்ஸ்பரண்டா சொல்லுவேன், ஆமா இங்க ப்ரோமேட் இருக்குன்னு சொல்லி. அந்த மாதிரி கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி கொண்டு வாங்க. இதுல மொக்கவாங்க பண்ணி டெஃபினெட்லி இட் வில் ஆட் பிசினஸ். பீப்புள் வில் பி லாயல் டு யூ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரேட் டு ரூல். நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து இது நடக்குமா நடக்காதான்னு யோசிக்கிறேன். அது கோட வின் என்ற அந்த ஆட்டிடியூட்ல வந்தீங்கன்னா யூ ரூல் இட். Then not slow, no fast, be steady. சரிங்களா? think good. So ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு 3 விஷயம் இது மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். இனிஷியல் கேபிட்டல் உங்களுக்கு தேவை. சரிங்களா? நீங்க எந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் இனிஷியல் கேபிட்டல் பத்தி யோசிப்பீங்க. ஆனா அதுக்கு ஒரு ரன்னிங் கேபிட்டல் சொல்லிட்டு எழுதிக்கங்க. ரன்னிங் கேபிட்டல் டெஃபினட்டா தேவை. பிரேக் ஈவன் பத்தி MBA ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பிரேக் ஈவன் கால்குலேஷன் இல்லாம இந்த ரன்னிங் கேபிட்டல் இல்லாம இனிஷியல் கேபிட்டல் இல்லாம ஆரம்பிக்கிறீங்க. இன்னொன்னு என்னன்னா லோனை நம்பியோ பேங்க்ஸை நம்பியோ ஸ்டார்ட் அப் பண்ண 1000 கோடி ரூபாய் கொடுத்துருவான்னு நம்பி மட்டும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. உங்ககிட்ட என்ன காசு இருக்கோ அதை வச்சு ஆரம்பிங்க. நீங்க பிசினஸ் செய்யணும்னு நினைச்சிட்டீங்கன்னா இப்போ தாட் 3 இயர்ஸ் இருக்கு, 4 இயர்ஸ் இருக்கு, இப்பவே பார்ட் டைம் பண்ணி யூ ஸ்டார்ட் சேவிங். ஹேண்ட் லோனை வாங்குங்க. நீங்க பேங்க் லோன் வாங்கி தான் பிசினஸ் செய்யணும்னா எங்கேயா போய் வேலை செய்யுங்க. பேங்க்குக்கு தான் வேலை செய்யுங்க. உங்களோட ஹோல் மார்ஜின் ஆஃப் ப்ராஃபிட் the bank will take. Instead of that, plan for 3 years, 4 years, work somewhere, then save, then start a business. பெருசா தான் ஸ்டார்ட் பண்ணணும் கிடையாது. சின்ன லெவல்ல ஸ்டார்ட் பண்ணா அது பெரிய லெவல்ல போகும். இன்னைக்கு அடையாளம் போவான். நான் படிச்ச ஸ்கூல் கிட்ட சைக்கிள் இல்ல, வீடு கடைக்கடையா போய் மிட்டாய் புளிப்பு மிட்டாய் போட்டது நான் படிக்கும் போது. இன்னைக்கு அடையாளம் பத்தி உங்களுக்கு தெரியும். பர்சிஸ்டன்டா இருந்தா கண்டிப்பா growth ஆகும். நம்ம எடுத்த உடனே பெருசா ஸ்டார்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஓகே, ஆண்டர்பிரனர் ஆகிறதுக்கு மினிமம் பேட்ச் இருக்கு. யூ நீட் திஸ் திங்ஸ். ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் வந்து பிசினஸ் நீங்க பண்ற பிசினஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு டைம் ஆகும். அடுத்த 3 இயர்ஸ் வந்து அதை அடாப்ட் பண்றதுக்கு, அதை சேஞ்ச் பண்றதுக்கு டைம் ஆகும். அடுத்த 5 இயர்ஸ்ல தான் ப்ராப்பர் சேல்ஸ் அண்ட் எக்ஸ்பான்ஷன் ஆகும். ஆனா நம்ம ஒரு கடை போட்டாலும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் 3 மாசம் தான் லாஸ் சொல்லி சொல்றோம். நமக்கு அந்த பிசினஸோட அனலைசிஸ் தெரியல. இனிஷியல் கேபிட்டல் பத்தி பிளான் பண்றோம், ரன்னிங் கேபிட்டல் பத்தி பிளான் பண்ணலன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு பிசினஸ் பிரேக் ஈவன் 3 மாசம், 3 வருஷம், 5 வருஷத்துல ஆகும். சோ நீங்க எடுக்கிற பிசினஸ் 5 வருஷத்துல பிரேக் ஈவன் ஆகும்னா நீங்க 1 வருஷத்துல அது வந்து லாஸ் ஆகுதுன்னு சொன்னா உங்களுக்கு வந்து அதோட அனலைசிஸ் தப்பா இருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 3 ஸ்டேஜஸ் இருக்கு. முதல்ல லாஸ் ஆகும், அதுக்கப்புறம் நீங்க salary எடுப்பீங்க, அதுக்கப்புறம் தான் profit எடுப்பீங்க. ஆனா நம்மால கல்லால வந்ததெல்லாம் நம்ம காசு நினைக்கலாம். You should not think all the money comes in it's yours, it's revenue. So இந்த calculations தான் ரொம்ப முக்கியம். 10 years அதுக்கப்புறம் சொல்லுங்க. அவர் ஒரு ஸ்டார்ட் அப் பிசினஸ் விசிட்டிங் கார்டு வச்சு ஒரு செல்ஃபி போட்டு ஆண்டர்பிரனர் போடுவாங்க. இல்ல 10 வருஷம் குப்பை கொட்டிட்டு அப்புறம் சொல்லுங்க ஆண்டர்பிரனர் சொல்லி. லாஸ்ட் persistence, patience, transform. இதுதான் நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா பொறுமையா இருக்க கத்துங்க, நிலை குலையாம இருக்க கத்துங்க. ஏன்னா வந்து persistence is most important thing. ஏன்னா பிசினஸ்ல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். 50+ அவுட்லெட்ஸ் சொல்றேன். நிறைய அவுட்லெட்ஸ் க்ளோஷர் நான் பார்த்திருக்கேன். சரிங்களா? நிறைய ப்ளீடிங்ஸ் பார்த்திருக்கேன், நிறைய லாஸ் பார்த்திருக்கேன், வார்த்தா பார்த்திருக்கேன், ஜல்லிக்கட்டு பார்த்திருக்கேன். 1 மாசம் பிரச்சனை ஆச்சுன்னா 3 months லாஸ் ஆகும். ஒரு இஷ்யூ வந்ததுன்னா அது வந்து அப்படியே வந்து கண்டினியூ ஆகும். So you should be ready to face anything as an entrepreneur. Entrepreneur வந்து அல்வா கிடையாது. சரிங்களா? You should be understand it clearly. ஒரு business man entrepreneur என்ன வித்தியாசம்? ஒரு லெமன் ஜூஸ் பிரசன்டபிளா கொடுத்தா அதான் வந்து entrepreneur. சரிங்களா? ஓகே. Thanks. சரியா? Thank you. Thanks for your time. Thanks a lot. பாண்டிச்சேரி இருக்கு மிஷன் ஸ்ட்ரீட்ல. ராபினஸ் ஆஃபீஸ் வென்ஃபீல்டுக்கு மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல. சோ அதுதான் எங்களோட பிக்கஸ்ட் அவுட்லெட் 2000 ஸ்கொயர் ஃபீட். ஓ, தேங்க் யூ.